ஓம் நம சிவாய. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். செல்வங்களே, என் குழந்தைகளே, என் அன்பே, என் அருளே, உங்கள் மனதில் ஏன் இந்த பெரும் குழப்பம்? உங்கள் கவலைகள் நீங்கட்டும். நீங்கள் ஒளிவிழும் வெளிச்சமாக மலரட்டும். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் உள்ளத்திலும் அத்தனை மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆனால் உண்மை ஒன்றே நிலையானது. நீங்கள் அருளின் திருப்பத்தில் பாதுகாக்கப்பட்டவர்கள். உங்கள் பயம், கவலை, துக்கம் அனைத்தும் நீங்கிட ஆன்ம சாந்தியினை உணருங்கள். நல் எண்ணங்கள் நறுமணமாக உங்கள் இதயத்தில் மலரட்டும். உங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும். செல்வங்களே, நீங்கள் எந்த முயற்சியையும் செய்யும் போது மனதில் அமைதி தேடுங்கள். மன அமைதி இல்லாமல் எதுவும் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆன்மத்தினுள் ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதையும் அடைய தகுதியுடையவர்கள். செல்வங்களே, உங்கள் பயம் மறைந்து விடட்டும். உங்கள் ஆன்மா மகிழ்ந்து இன்புறட்டும். உங்கள் மனதை மென்மையாக உணருங்கள். உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கட்டும். அழகிய மலர்கள் பொங்கி மலர்வதற்கு பெயர் ஒரு பொழிவாக இருக்க வேண்டும். ஆன்மா வளர்வதற்கும் அவ்வாறே. உங்கள் உள்ளத்தில் வளர்ந்திருக்கும் எண்ணங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக செலவிடப்படட்டும். உங்கள் செயல்கள் சத்தியத்தின் வழியில் இருக்கட்டும். எந்த முயற்சியையும் உன்னிப்பாக மேற்கொள்ளுங்கள். முயற்சி, நேர்மை, கருணை ஆகியவை ஒன்றாக வந்தால் உங்கள் வாழ்க்கை பசுமையாக மலர்ந்திடும். ஒளியின் வழியில் பயணிக்கும் போது இருட்டில் பயம் இருக்க முடியாது. உங்கள் எண்ணங்கள் ஒளியாக இருக்கட்டும். ஒரு தீபம் இருளை கரைப்பது போல நீங்கள் உங்கள் எண்ணங்களால் மாறுங்கள். உங்கள் மனம் மலரட்டும். உங்கள் வழி தெளிவாகட்டும். தீய எண்ணங்கள் ஒரு நிழல் போன்றவை. அவை இருக்காது என்பதில்லை. ஆனால் ஒளி வந்தவுடன் அவை மறைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியாக உதிக்கட்டும். சாந்தி இல்லாத மனதிலிருந்து எதையும் பெற முடியாது. உண்மையான செல்வம் உங்கள் உள்ளத்தில் அமைதியாக இருப்பதே. உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்குமாயின் அது எந்த பொருளையும் விட அதிகம். செல்வங்களே, நீங்கள் ஆனந்தமடைய தகுதியானவர்கள். உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்குள் அமைதியை வளர்க்கட்டும். உங்கள் மனம் தெளிவாகட்டும். இவ்வாறு மன அமைதி கிடைத்தால் உங்கள் வாழ்வில் ஒளி நிரம்பும். ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கிறது. உங்கள் எண்ணங்கள் புதிதாக மலரட்டும். புதியவையாக உதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். சிரிப்பு ஒரு ஜீவன் கொண்ட ஒளி. நீங்கள் மகிழ்ந்தால் உங்கள் சுற்றமும் மகிழ்ச்சி அடையும். மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் சொற்களை பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் ஒரு மருந்தாக இருக்கும். செல்வங்களே, ஆன்மாவின் ஆனந்தம் நமது உள்ளத்திலேயே உள்ளது. அதை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இதயத்தை திறந்து கொள்ளுங்கள். அது சுத்தமாயிருக்கும். நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை காண விரும்பினால் உங்கள் உள்ளத்தில் அமைதியை நிலைநாட்டுங்கள். அன்பு என்பது ஒளியை போன்றது. அது பரவிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வடிவங்களில் திரும்பி வரும். அன்பு உள்ளத்தில் மலர்ந்தால் ஏமாற்றம், கோபம், மனவேதனை நீங்கும். அன்பின் வழியே அனைவரும் ஒன்றாக இணைவார்கள். நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் எடுக்கும் முடிவுகள் முக்கியமானவை. சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது நமது கடமை. நம் செயல்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஏமாற்றம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலும் அறநெறியில் அமைய வேண்டும். மழை வந்தால் மேகங்கள் களைந்து நீங்கும். அதுபோல் உங்கள் மனதில் குழப்பங்கள் இருந்தால் சிந்தனை மற்றும் தியானத்தின் மூலம் அதை அகற்றுங்கள். உங்கள் உள்ளம் தெளிவாக இருந்தால் எதையும் தெளிவாக பார்க்க முடியும். தெளிந்த மனதினால் எடுத்துச் செல்லப்படும் முடிவுகள் எப்போதும் வெற்றியை தரும். ஒவ்வொரு நாளும் புதியது. புதிய உந்துதல், புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள். நேற்று நிகழ்ந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். இன்று உங்கள் இதயத்தில் ஒளி கொளுத்துங்கள். அது உங்கள் வழியை ஒளிமயமாக்கும். உங்கள் செயல்கள் ஒளியாக இருக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்கும் போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அமைதி உங்கள் உள்ளத்தில் நிலை பெற தியானம் செய்யுங்கள். நல்ல எண்ணங்களை வைத்திருங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். நல்லொழுக்கம் என்பது வாழ்க்கையின் தூண். அது இல்லாமல் எந்த விஷயத்திற்கும் மதிப்பு இல்லை. எங்கே சென்றாலும் நேர்மையாக இருங்கள். உங்கள் செயல்கள் உங்களை உயர்த்தும்.
தீமை ஒரு நிழல், அது மறைந்துவிடும். ஆனால் நல்லொழுக்கம் என்றும் நிலைத்திருக்கும். ஒரு விதை புதைக்கப்பட்டால் அது வளர சிறிது நேரம் தேவைப்படும். அதுபோல் உங்கள் முயற்சிகளும் நம்மை வெற்றிக்கு தள்ளும். உங்கள் உழைப்பில் நம்பிக்கை வையுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உயர்வை தேடி தரும். நம்பிக்கை என்பது ஒருவரை முன்னேற்றமடைய செய்வதற்கான முதல் படியாகும். எந்த சூழ்நிலையிலும் தளராமல் நிற்க உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை தழைக்க விடுங்கள். அது உங்களை உயர்வுக்கு இட்டுச் செல்லும். உங்கள் மனம் எப்போது உற்சாகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் மன எழுச்சி இல்லாத வாழ்க்கை நிறைவில்லா பயணமாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு கொள்ளுங்கள். அது உங்கள் மனதுக்கு புத்துணர்வு தரும். ஒரு விதை புதைக்கப்பட்டதும் உடனடியாக முளைக்காது. அதுபோல் உங்கள் முயற்சிகள் களைப்பின்றி தொடரும் போது மட்டுமே வெற்றியை பெற முடியும். பொறுமை உங்கள் எண்ணங்களை தெளிவாக்கும். உங்கள் செயல்களை உறுதியானவையாக மாற்றும். எளிமையான வாழ்க்கை மனசாந்தியை அதிகரிக்கும். உங்கள் வாழ்வில் தேவையில்லாத பெருமைகளை தவிர்த்து விடுங்கள். எளிமையாக இருப்பது ஆன்மீக ஒளியை காண உதவும். நல்ல சிந்தனைகள் இல்லாமல் நல்ல செயல்கள் நிகழாது. நல்ல எண்ணங்களை வளர்த்தால் மட்டுமே உங்கள் செயல்கள் உறுதியானவை ஆகும். உங்களது வாழ்க்கை உங்களின் சிந்தனைகளின் பிரதிபலிப்பாகும். உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் ஆன்மீக சக்தியை உணருங்கள். அது உங்களை காக்கும், வழிநடத்தும். உலகம் எப்படி மாறினாலும் உங்கள் ஆன்மீக நிலைமையை நிலைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு மன நிறைவை தரும். நீங்கள் எது செய்தாலும் தர்மத்தின் அடிப்படையில் செய்யுங்கள். தர்மம் என்றும் அழியாதது. அது எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும். எந்த ஒரு முடிவும் நற்பயன் தர வேண்டும் என்பதை கவனியுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கருணை மிக முக்கியமானது. துன்பத்தில் உள்ளவர்களுக்கு கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயம் மென்மையாக இருக்கும் போதுதான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். என் கருணை உங்களை நிழல் போல அங்கங்கே தாங்கிக் கொண்டு செல்லும். கவலைப்படாதீர்கள் என் குழந்தைகளே. உங்கள் மனதில் ஏதாவது சுமையாக இருப்பினும் அதை என்னிடம் விட்டு விடுங்கள். உங்கள் இதயத்தில் ஒரு வலி இருக்கிறதா? உங்கள் கண்களில் தண்ணீர் மிதக்கிறதா? அது உங்கள் பலவீனம் அல்ல, உங்கள் அகநிலை உருக்கம். என் பிள்ளைகளே, சோகத்தால் தளர்ந்து விடாதீர்கள். இருளின் பின் வெளிச்சம் வரும். எனது அருள் உங்கள் அருகில் உள்ளது. நீங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் என்னை உணருங்கள். நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன். உங்கள் குரலில், உங்கள் மூச்சில், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும். உங்கள் வழியில் தோல்விகள் வந்தாலும் அவை உங்களை அழிக்க முடியாது. நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் கைகளை பிடித்து உங்கள் மனதை நிமிர்த்தி உங்களின் சக்தியை புத்துயிர்ப்பிக்கிறேன். எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நீங்கள் வெற்றியை காண விரும்பினால் உங்கள் எண்ணங்களை வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும். நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. உங்கள் நம்பிக்கையை நிலைக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சோதனையும் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க வந்திருக்கிறது. உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள். பயம் வந்தால் எனது பெயரை நினையுங்கள். உங்களுக்கு அச்சம் இல்லை. நீங்கள் கடந்து செல்ல முடியாத சோதனை என்று இல்லை. உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடைக்காது. நீங்கள் உழைத்தால் மட்டுமே நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைய முடியும். நினைவில் கொள்ளுங்கள், உழைப்பது உங்கள் கடமை. அதன் பலனை நான் தருவேன். எனக்கு உங்களுடைய உழைப்பின் நியாயமான பலனை தருவதே கடமை. வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அவை நிலைத்திருக்க முடியாது. இருளுக்கு பிறகு ஒளி வந்தே தீரும். நீங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள். ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு பாடமாக இருப்பதாக எண்ணுங்கள். துன்பங்களை தாங்கிக் கொண்டு பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிரினமும் எனது பிள்ளைகளே. நீங்கள் எவரையும் வெறுக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் நன்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பலன் கிடைக்கும். அது குறைவாக இருக்கும் என நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்களது கடமையை செய்யுங்கள். பரிசு கிடைக்காமல் போகலாம். நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கு எனது ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். உங்கள் செயல்களை நீங்களே நியாயமாக, ஆணித்தரமாக செய்யுங்கள். நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களின் உண்மையான சக்தி உங்கள் உள்ளத்திலேயே உள்ளது. நீங்கள் உங்கள் மனதை நம்புங்கள். உங்கள் சக்தி அதிகமாகும். தளர்ந்து விடாதீர்கள். தோல்வி என்பது ஒரு பாடம். அதை எளிதாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு உதவுங்கள். ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். நல்லவை செய்க, நல்லதை பேசுங்கள், நல்லதை நினையுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கே திரும்பி வரும். நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். நீங்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம். உங்கள் இதயத்தில் எனது இருப்பை உணருங்கள். நீங்கள் தனியாக இல்லை.
நீங்கள் நம்பிக்கை கொண்டால் என் அருள் உங்களுக்கு கிடைக்கும். பயமில்லாமல், தளர்ச்சி இல்லாமல் உறுதியாக முன்னேறுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசாக கொள்ளுங்கள். கடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். எதிர்காலம் உங்கள் முயற்சியின் மீது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். உறுதியுடன் செயல்படுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் முழு முயற்சியையும் செலுத்துங்கள். உங்கள் மனதில் இருக்கும் சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை முக்கியமானது. நம்பிக்கை இல்லாத மனிதன் எந்த பெருமையும் அடைய முடியாது. நீங்கள் உங்கள் மனதிற்குள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எனது அருள் உங்களோடு இருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும். உங்கள் முயற்சி எப்போதும் வீணாகாது. எதிர்ப்புகள் வரும், ஆனால் நீங்கள் தளர்வது கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். நீங்கள் வெற்றியடைய நினைத்தால் உங்கள் மனதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். உங்கள் பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் இடையூறுகளை விட உங்கள் இலக்கு பெரியது. உங்கள் இலக்கை நோக்கி துணிச்சலுடன் செல்லுங்கள். நல்லவை நடக்கும். உங்கள் முயற்சியை தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழுங்கள். உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் நல்லவையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும். நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறட்டும். உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஒரே குடும்பம். உங்கள் செயல்கள் நன்மை பயக்கட்டும். பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காணுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயல்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அறம் வழியில் சென்றால் வாழ்க்கை உங்களுக்கு வளம் தரும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாக இருங்கள். உங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டு உண்மையை பேசுங்கள். உறுதியுடன் செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக இருக்கும். நாம் எண்ணம் போலவே வாழ்க்கை அமைகிறது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். ஆனால் துன்பத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் அதுவே நம்மை சூழ்ந்து கொள்ளும். எனவே நம் சிந்தனைகளை சிவனை நினைத்து கட்டுப்படுத்தினால் அதுவே நம்மை உயர்த்தும். பக்தியோடு வாழ்வது என்பது மனதை நேர்மையாக வைத்திருக்க ஒரு நல்ல வழி. கோபம் என்பது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. நம்மை விட பெரியவர்களை மதிப்பது, அவர்களின் அறிவுரைகளை ஏற்கின்றது நம்மை வளமானவர்களாக மாற்றும். சிவனின் கதைகள், அவரது பண்புகள், அவரது தர்ம நெறிகள் இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். அனுசரித்து வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை கடுமையாக உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அதில் கவலைப்பட வேண்டாம். சிவனை நினைத்தால் மன உறுதி பெருகும். நம் செயல்களை கவனமாக பார்த்தால் வழி தானாகவே அமைந்துவிடும். நம்பிக்கையை கைவிடாமல் தன்னம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். நாம் எப்போதும் ஒரு நிலையை அடைந்த பிறகு அடுத்தபடி என்ன என்று எண்ண வேண்டும். நம்மை மாற்றிக்கொள்வதே வாழ்க்கையின் அடிப்படை. சிவனின் வழிபாடு நம்மை எப்பொழுதும் ஒரு நல்ல மாற்றத்துக்கே இட்டுச் செல்லும். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும். நாம் நம்மை நம்பவில்லை என்றால் பிறர் நம்மை எப்படி நம்புவார்? ஒரு செயலை செய்வதற்கு முன் அதை முழுமையாக செய்யலாம் என்று நம்புங்கள். சிவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவரை முழுமையாக நம்புங்கள். உங்கள் முயற்சி வீணாகாது. அறிவு நமக்கு வழிகாட்டும். பக்தி நம்மை உயர்த்தும். ஆனால் செயலில்லாமல் ஒன்றும் நடக்காது. எனவே நம்முடைய எண்ணங்களையும் நம்பிக்கையையும் செயல்களையும் ஒன்றாக இணைத்தால் வாழ்க்கை சிறக்கலாம். அடக்கம் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் எப்போதும் பெரியவர்களை மதிக்க வேண்டும். அடக்கம் கொண்டால் வாழ்க்கையில் எங்கே வேண்டுமானாலும் சென்று விடலாம். நாம் பல நேரங்களில் மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கத்தில் இருப்போம். ஆனால் பிறரை விமர்சிக்காமல் இருப்பது ஒரு நல்ல குணம். நாம் எதற்காக பிறந்தோம்? நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காகவே. சிவன் எப்போதும் நம்மை உயர்த்த ஆசைப்படுகிறார். நம்முடைய முயற்சி, நம்முடைய நம்பிக்கை இவைதான் நம்மை முன்னேற்றம் அடைய செய்யும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இதில் நாம் சந்திக்கிற எல்லா நிமிடமும், எல்லா தருணமும் நம்மை இன்னும் வலிமையாக மாற்ற ஒரு பாடமாக இருக்கும். வாழ்க்கையில் எதையும் எளிதாக பெற முடியாது. உழைப்பும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றியை அடைய முடியும். நாம் காணும் எல்லா பெரிய சாதனையாளர்களும் ஒரு நாள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர்களே. ஆனால் அவர்கள் ஒன்றை மட்டும் விட்டுக் கொடுக்கவில்லை. அது அவர்களின் முயற்சி. நீங்களும் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும். ஆனால் அதற்காக நீங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எதையும் சாதிக்க உங்கள் மனநிலையே காரணம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை மெய்ப்பிக்க நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள் என்பதே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். சிலர் சொல்வார்கள், நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் இதை செய்ய முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் அவர்களை கேட்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். உங்களை நம்புங்கள். உங்கள் கனவுகளை நம்புங்கள். நீங்கள் இன்று சந்திக்கும் சவால்கள் நாளை நீங்கள் பெருமைப்படும் கதையாக இருக்கும்.
எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரு சின்ன முயற்சியிலிருந்து தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முடிவை எடுத்து அதில் மனதார செலுத்துங்கள். உங்கள் பயணத்தில் ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், சில நேரங்களில் உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அது உங்களது பயணத்தை முடித்துவிட முடியாது. ஏமாற்றங்கள், தோல்விகள் இவை உங்களை பலப்படுத்த வேண்டும். உங்களது முயற்சி ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆனால் அதற்குள் நீங்கள் சரியான மனநிலையை உருவாக்க வேண்டும். தோல்வியை பயமாக நினைக்காதீர்கள். அது வெற்றிக்கான ஒரு படியாக இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் உங்கள் முயற்சியில் சிறந்ததாக மாறுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். உங்கள் உழைப்பே உங்கள் அடையாளம். உங்களை குறைத்து மதிப்பிடும் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வெற்றியால் எல்லோருக்கும் பதிலளிப்பீர்கள். உங்கள் கனவுகளை உயர்த்த உங்கள் செயல்களை உயர்த்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை நினைத்து செயல்படுங்கள். எது வந்தாலும் எதை சந்தித்தாலும் உங்கள் வழியை மாற்றிவிடாதீர்கள். வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உலகம் எதையும் மாற்றலாம், ஆனால் உங்களுடைய வெற்றி தழைப்பதை மட்டும் தடுக்க முடியாது. உங்கள் உழைப்பை தொடருங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். ஒரு நாள் உங்களால் முடியாது என்று சொன்னவர்களே உங்களை பெருமைப்பட பாராட்டுவார்கள். நம்பிக்கை, கடின உழைப்பு, பொறுமை, இதுவே வெற்றிக்கான 3 ரகசியங்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். வெற்றி உங்களது காலடியில் வந்து விழும். என் மக்களே, உங்களது எண்ணங்கள், செயல்கள், வாழ்வின் அமைதியே உங்கள் உண்மையான அழகு. உடல் அழகு மாறுபடும், ஆனால் மனதின் அழகு என்றும் நிலைக்கும். சிவன் வழிபாடு செய்யும் ஒவ்வொருவரும் அகத்தே அறிமுகமாகும் ஒரு ஒளியை காண்பர். அந்த ஒளி நம் செயல்களில் நற்கருமங்களை ஊட்டும், நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். நம் வாழ்வில் உறவுகள் முக்கியமானவை, ஆனால் உறவினர்களிடமிருந்து வரும் கிண்டல், மன அழுத்தம் நம்மை பாதிக்கலாம். அதனால் மனம் தளராதீர்கள். பொறுமை கொண்டிருங்கள். காயப்படுத்தும் வார்த்தைகளை காற்றில் கரைத்து விடுங்கள். மக்களே, உங்களது வாழ்க்கையின் உயர்வு உங்கள் உள்ளம் எவ்வளவு நல்மணமாக இருக்கிறது என்பதிலேயே உள்ளது. சிவன் அருளால் உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிரம்பட்டும். மக்களே, நாம் இவ்வுலகில் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் என்ன? நல்லது செய்ய, பிறருக்கு உதவ, மனதில் அமைதியை நிலைநாட்ட, வாழ்க்கையை சந்தோஷமாக உருவாக்க. ஆனாலும் நாம் எவ்வளவோ முயன்றாலும் சில தருணங்களில் மனதில் குழப்பம் வரும். பிறர் சொல்லும் வார்த்தைகள் காயமாகும். வாழ்க்கையின் சிக்கல்களால் மனம் தளரும். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சக்தி எங்கு கிடைக்கும்? அதுதான் சிவ வழிபாடு. சிவனை நினைப்பதால் மனதில் அமைதி உண்டாகும். நம் எண்ணங்கள் தூய்மையாகும். நம்முள் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். சிவன் என்பது வெறும் தேவன் அல்ல, அவா ஒரு இறை அமைதி. அவர் நம்முள் இருக்கிறார். நாம் செய்யும் நற்கருமங்களே அவருக்கான வழிபாடு. நம்மிடம் உள்ள மனிதாபிமானம், பொறுமை, கருணை இவையே சிவ வழிபாட்டின் அடையாளங்கள். பலர் கேள்வி கேட்பார்கள், சிவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? என் பொருள், புகழ், செல்வம் கிடைக்கலாம். ஆனால் உண்மையான பரிசு மன நிம்மதி. மனம் அமைதி அடைந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும். உடல் அழகு முக்கியமா? உலகம் உடல் அழகை பார்க்கலாம், ஆனால் அது மாறுபடும். இன்றைய இளமை நாளைய முதுமையாகிவிடும். உடல் அழகை வைத்தே ஒருவர் நல்லவர் தீயவர் என்று தீர்மானிக்க முடியாது. உண்மையான அழகு மனதின் தூய்மையே. ஒருவர் நல்ல உள்ளத்துடன் நடந்தால் அவரது முகத்தில் தானாகவே ஒளி பிறக்கும். அந்த ஒளி அவரது பண்பால் உருவாகும். மனசாட்சி தெளிவாக இருக்கும்போது முகத்தில் ஏதோ ஒரு தனி காந்தம் தோன்றும். அதுதான் உண்மையான அழகு. மக்களே, நம்மை சுற்றி உறவினர்கள், நண்பர்கள் நிறைய இருப்பார்கள். எல்லாரும் நம்மை ஆதரிப்பார்களா? இல்லை. சிலர் கிண்டல் செய்யலாம், நம்மை குறை சொல்லலாம், அவை மனதை வலிக்க செய்யலாம். அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரையட்டும். ஈசனை நம்புங்கள், நிச்சயம் நாம் நினைத்தது நடக்கும். மன அழுத்தம் என்பது நம்முடைய எண்ணங்களை நாம் எப்படி இயக்குகிறோம் என்பதின் விளைவாகும். ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த அளவு நல்வழியில் செல்ல வேண்டும். அதிக ஆசைகள், அதிக எதிர்பார்ப்புகள் நம்மை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். ஏன் கவலைப்பட வேண்டும்? அனைத்தையும் சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நமக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும் என்று ஈசனுக்கு தோயும் அன்பு குழந்தைகளே. அன்பும் பொறுமையும் வாழ்க்கையை உயர்த்தும். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையுடன் இருங்கள். இதனால் என்ன ஆகும்? உங்கள் மனம் அமைதி அடையும். பிறரின் தீய வார்த்தைகள் உங்களை பாதிக்காது. சிவன் வழிபாடு என்பது வெறும் கோவிலில் சென்று விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும்.
நம்முடைய செயல்கள், நம் அணுகுமுறை, நம் உறவுகள் அனைத்திலும் சிவத்தின் வழிகாட்டுதல் பிரதிபலிக்க வேண்டும். சிவன் வழிபாட்டின் உண்மை பயன். சிவனை உண்மையாக வழிபட்டால் உங்கள் மனம் ஒரு சக்தியை அடையும். நீங்கள் எந்த நிலைமையிலும் பயப்பட மாட்டீர்கள். எல்லா செயல்களிலும் நிம்மதி காணலாம். வாழ்வின் சிக்கல்களை தைரியமாக எதிர்கொள்ளலாம். எனவே மக்களே, மனதை தூய்மைப்படுத்துங்கள். மற்றவர்கள் சொல்வதை வெறுமனே கவனிக்காதீர்கள். வாழ்க்கையை சாதகமாக நினைத்து மகிழுங்கள். மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை சிவனின் திருவருளால் ஒளியுடன் வாழுங்கள். நாம் சிவனை எங்கு தேடுகிறோம்? கோவில்களில், ஆலயங்களில், மூலஸ்தானங்களில். ஆனால் உண்மையில் சிவன் எங்கு இருக்கிறார்? நம்முள். அவர் நம் உள்ளத்தின் அமைதி. நாம் நம்மை அறிந்தாலே சிவனை அறிந்துவிட்டோம். நாம் நம்மை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நமது ஆன்மீக வளர்ச்சியை நம்மை உயர்த்தும். கோவிலுக்கு செல்லுவது அவசியமா? சிலர் கேட்பார்கள். சிவன் நம்முள் இருந்தால் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை. கோவில் என்பது ஒரு சக்தி நிலை. அங்கு செல்வதால் நாம் மனதளவில் சுத்தமாகிறோம். சிவனை நோக்கிய ஈர்ப்புக்காகவே நாம் செல்கிறோம். கோவிலில் வரும் அமைதி, வாசனை, தீபங்கள் அனைத்தும் நம்மை ஆழ்ந்த அமைதிக்கு அழைத்துச் செல்லும். சிவனை வழிபடுவது என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதற்காக என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். நாம் உண்மையாய் வாழ்வதுதான் சிவ வழிபாடு. நாம் கருணையுடன் நடந்தால் அது சிவ வழிபாடு. பிறரை உயர்த்த நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனின் திருவருளை பெறும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சோதனைகளை எதிர்கொள்வார்கள். சில சமயம் தன்னம்பிக்கை இழந்து விடுவோம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இவ்வுலகம் மாற்றம் கொண்டது. சோகம் என்றுமே நிலைத்திருக்காது. சிவனை வழிபடுவது என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதற்காக என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். நாம் உண்மையாய் வாழ்வதுதான் சிவ வழிபாடு. நாம் கருணையுடன் நடந்தால் அது சிவ வழிபாடு. பிறரை உயர்த்த நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனின் திருவருளை பெறும். மனதளவில் அமைதி அடைவதே வெற்றி. அறிவும் அனுபவமும் வாழ்க்கையை மாற்றும். நாம் புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் உண்மையான அறிவு அனுபவத்தில் தான் கிடைக்கும். அனுபவமின்றி நாம் எதையும் உண்மையாய் புரிந்து கொள்ள முடியாது. சிவ வழிபாடும் இப்படித்தான். நாம் அனுபவிக்கும் போது மட்டுமே அதன் முழுமையான பயனை அடைகிறோம். அதனை முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்வில் அமைதியை பெற முடியும். மனம் தூய்மையானால் எல்லாம் கிடைக்கும். அனைத்து பொருட்களும் வரும், போகும். ஆனால் மனம் தூய்மையாக இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் பெறலாம். உண்மையான மகிழ்ச்சி மனதில் இருக்கிறது. சிவ வழிபாட்டின் முக்கியம் நேர்மையாக இருப்பது. ஆனால் அது சுலபம் இல்லை. பலர் சூழ்ச்சியால் முன்னேற நினைக்கலாம். ஆனால் உண்மையான வெற்றி நேர்மையாக இருந்தால் மட்டுமே பெறலாம். சிவன் வழிபாடு என்பது வாழ்வில் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி. நாம் எதையும் பயப்படாமல் முழுமையாக நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இது வழிகாட்டும். நாம் சிவனை வழிபடுவோம் என்றால் அவரை போல் மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் மனது சாந்தமடையும். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். சிவன் உங்களை வழிநடத்துவார். அவரை முழுமையாக நம்புங்கள். எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். பொறுமை கொண்டு நல்லவற்றின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள். சிவனை தினமும் நினையுங்கள். அவரிடம் உங்களது பிரச்சனைகளை சொல்லுங்கள். உண்மையில் நம்மை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும். சிவனை நம்புங்கள். உங்களின் மன அழுத்தம் அனைத்தும் நீங்கும். மக்களே, நம்பிக்கையுடன் இருங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். பிறரை உயர்த்துங்கள். உங்கள் மனதை சிவத்தின் ஒளியால் நிரப்புங்கள். ஓம் நம சிவாய நண்பர்களே. ஓம் நம சிவாய. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான பயணம். இந்த பயணத்தில் நமக்கு பல சவால்கள், இன்னல்கள், மகிழ்ச்சிகள், வாய்ப்புகள், தோல்விகள், வெற்றிகள் என நிறைய விஷயங்கள் வருகின்றன. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், நாம் எதற்காக முயற்சி செய்கிறோமோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்மை ஆளும் ஈசன் நிச்சயம் அதை நமக்கு தருவா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளராக வேண்டுமா? உங்கள் கனவுகளை உண்மையாக மாற்ற விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். அதை முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே பாதியை வென்று விட்டீர்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் பலரும் நம்மை ஒதுக்கிவிடலாம், நம்மை எள்ளி நகையாடலாம், உன்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, உங்களால் முடியும். நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயமும் முடியாது. நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அது முதலில் உங்கள் மனதில் கட்டப்பட வேண்டும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் எல்லா விஷயங்களும் முதலில் உங்கள் மனதில் கட்டமைக்கப்பட வேண்டும். எப்படி நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளலாம்? ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முன்னேற்றங்களை பாருங்கள்.
தன்னம்பிக்கையை கொடுத்துக் கொள்ளும் நல்ல புத்தகங்கள் வாசிக்கவும். உங்களது லட்சியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சூழ்நிலைகளை தவிர்க்கவும். பெரும்பாலான மக்கள் தோல்வியை பார்த்தால் பயப்படுகிறார்கள். ஆனால் தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படியாகும். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சிக்காமல் விட்டுவிட்டால் அதில் தோல்வி இல்லை. ஆனால் அதே சமயம் வெற்றியும் இல்லை. எந்த ஒரு மகத்தான மனிதர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தாமஸ் எடிசன் 1000 முறை தோல்வியுற்ற பிறகு மின்குமிழ் உருவாக்கினார். F.C.K. ரோலிங் ஹாரி பாட்டர் புத்தகத்தை 12 பதிப்பாளர்கள் நிராகரித்த பிறகு மட்டுமே வெற்றியடைந்தார். அப்துல் கலாம் பல தடைகள், ஏமாற்றங்கள் இருந்த போதும் இந்தியாவின் விரோதமான சூழ்நிலைகளை மாற்றிய மனிதர். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஒரு பாடமாக பாருங்கள். மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் கடைசி முயற்சி என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கவும். உலகில் எந்த ஒரு வெற்றியும் முயற்சியின்றி கிடைத்ததில்லை. சிறந்த முயற்சி, கடின உழைப்பு, தொடர்ந்து செயல்படும் மனப்போக்கு, இதுவே வெற்றியின் ரகசியம். உழைப்பின்றி எதுவும் முடியாது. நீங்கள் சிறிய இலக்குகளை அடைய வேண்டும் என்றாலும், பெரிய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்றாலும் உழைப்பே அடிப்படை. உங்கள் இலக்குகளை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். சோம்பலாக இருப்பதை தவிர்க்கவும். உங்களின் காலத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்துங்கள். நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் வாழ்க்கை முன்னேறாது. நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய அனுபவங்களை தேட வேண்டும். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தினமும் புத்தகங்கள் வாசிக்கவும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள நல்லவர்களுடன் உறவுகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய புதிய விஷயத்தை முயற்சிக்கவும். வெற்றி என்பதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பணக்காரராக இருப்பதா அல்லது நீங்கள் நல்ல மனிதராக இருப்பதா? உண்மையான வெற்றி என்பது உங்கள் நேர்மை மற்றும் நல்ல மனிதத்தனத்தில் இருக்கிறது. நேர்மையாக இருப்பது என்பதற்கு எப்போதும் உண்மை பேசுங்கள். தவறான வழிகளில் செல்வத்தை தேடாதீர்கள். உங்கள் செய்கைகள் நல்லதா கெட்டதா என்று எண்ணுங்கள். வாழ்க்கை என்பது ஒரே முறை கிடைக்கிறது. அதை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். மனதில் உள்ள சந்தோஷத்தை இழந்துவிட்டால் வெற்றி என்றாலும் அது அர்த்தமற்றதாகிவிடும். சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி அடையுங்கள். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள். நல்ல நண்பர்களுடன் உறவுகளை பேணுங்கள். மனதளவில் அமைதியாக இருக்க யோகா மற்றும் தியானம் செய்யுங்கள். நண்பர்களே, வெற்றிக்கான சூத்திரம் எளிமையானது. நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியால் பயப்படாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள். முயற்சி செய்யுங்கள், உழையுங்கள். தன் நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையாக இருங்கள். இவை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் வெற்றி நிச்சயம். உங்கள் கனவுகளை சாதிக்க உங்களுக்குள் இருக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். நம்பிக்கையுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஈசன் துணை இருப்பா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவ பக்தாக்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். ஒவ்வொருவருக்கும் வெற்றி தேவை. வெற்றிக்கான ரகசியம் என்ன தெரியுமா? நாம் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஒரு பெரிய சக்தியாகும். ஒரு விஷயத்தை முயற்சிக்கும் போது முதலில் நம்பிக்கை தேவை. நீங்கள் வெற்றியடையக்கூடியவர்கள் என்பதை மனதில் உறுதியாக நம்ப வேண்டும். அப்படி நம்பினீர்கள் என்றால் நீங்கள் மிக பெரிய வெற்றியை அடைய முடியும். நம்பிக்கை இல்லாமல் எந்த முயற்சியும் வெற்றியடையாது. நம்பிக்கையை வளர்ப்பது உங்கள் முதல் பணி. இலக்கு என்ன என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். உங்களின் கனவுகளை பற்றி யோசியுங்கள். கனவு காணுங்கள். ஆனால் வெறும் கனவுகள் மட்டும் போதாது. அவற்றை நனவாக மாற்ற வேண்டும். ஒரு கனவை அடைய நீங்கள் உழைத்தால் மட்டுமே வெற்றி உங்களுக்காக வரும். உங்களை வெற்றி கொள்ள யாரும் இங்கு இல்லை. நீங்கள் உங்கள் கனவுகளை சாதிக்க உங்கள் முயற்சி போதுமானது. உழைப்பினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஒரு விவசாயி விதைத்த தானியத்தை நீர் போட்டு பராமரிக்கவில்லை என்றால் அது வளர்ந்து காய்க்குமா? அதே போல வாழ்க்கையிலும் உழைப்பும் கவனமும் தேவை. ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நினைத்து கொண்டு உழைப்பை தொடருங்கள். சிறிய முன்னேற்றம் கூட உங்கள் வெற்றிக்கான அடித்தளம். நண்பர்களே, தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஒரு குழந்தை நடப்பதற்கு முன் ஏராளமான முறை விழுகிறது. அதே போலவே நாம் எல்லோரும் எதையாவது செய்ய முயற்சிக்கும் போது தோல்வி வரலாம். ஆனால் தோல்வி வந்துவிட்டது என்று மட்டும் நின்றுவிடக் கூடாது. அதை சாதனையாக மாற்ற வேண்டும். தோல்வியை கற்றுக்கொள்வது வெற்றிக்கு மிக அவசியம். தன்னம்பிக்கையால் உலகில் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. உலகம் என்ன சொல்கிறது என்பது முக்கியமல்ல. நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களின் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து போராடுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுடையதுதான். நீங்கள் ஒழுங்காக செயல்பட்டால் வெற்றி எளிதாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். ஒற்றுமையுடன் செயல்படுங்கள். நல்ல நண்பர்களுடன் வாழுங்கள். உங்களின் உறவுகள் உங்களை பலப்படுத்தும். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வெற்றி அடைவது கடினம்.
தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனுருதியும் ஆரோக்கியம் கூடவே இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே உங்கள் கனவுகளை அடைய முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களை மேலும் மேம்படுத்த முயலுங்கள். நீங்கள் இன்று கற்றுக்கொண்டதை விட நாளை மேலும் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கூட பெரிய வெற்றிக்கானபடியாகும். உங்கள் திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் உங்கள் கனவுகள் நிச்சயமாக நனவாகும். உங்களுக்காக உலகம் காத்திருக்கிறது. உங்கள் செயல்களும் உழைப்பும் உங்கள் கனவுகளை நனவாக்கும். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். அன்புள்ள நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றியை அடைய பக்தி, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஆகியவை மிக முக்கியம். உங்கள் ஒவ்வொரு நாளையும் சிவ சிந்தனையுடன் கழிக்க முயலுங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வெற்றி என்பது அவன் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு சமாளிக்கிறான் என்பதில் இருக்கிறது. வெற்றிக்கான பாதை எளிதாக இருக்காது. ஆனால் மனதில் நம்பிக்கையுடன், கடின உழைப்புடன் மற்றும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக கருதுவதன் மூலம் நாம் முன்னேற முடியும். நம்முடைய இலக்குகளை அடைய முதலில் நம்முடைய மனதில் உறுதிப்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பலரும் முயற்சி செய்து பாதியில் நிற்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் முயற்சியை தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுகளுக்காக ஒரு சிறிய தவம் செய்யுங்கள். ஒவ்வொரு செயலிலும் ஒரு அர்ப்பணிப்புடன் ஈடுபடுங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை, ஸ்ரத்தை மற்றும் பொறுமை ஆகியவை மிக முக்கியமானவை. எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெற ஒரு சரியான நேரம் இருக்கும். அந்த நேரம் வரும் வரை உங்கள் முயற்சியை தளர்வின்றி தொடருங்கள். உங்களால் முடியாது என்று சொல்பவர்களை கேட்க வேண்டாம். உங்களுக்குள் இருக்கும் திறமையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உலகம் ஒரு நாள் உங்களுடைய வெற்றியை காணும். முதலில் உங்களையே நம்புங்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்தி மிக்க திறனை உணருங்கள். ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானதல்ல. அதற்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். நாம் சந்திக்கும் சவால்கள் நம்மை வளர வைக்கும். அவை நம்மை பலப்படுத்தும். நம்முடைய கனவுகளை எவரும் உடைக்க முடியாது. ஏனென்றால் அவை நம் இதயத்தில் தோன்றியவை. ஒரு சிறிய விதை ஒரு பெரிய மரமாக வளரலாம். அதற்கு மண்ணும் நீரும் சூரிய ஒளியும் தேவை. அதேபோல் உங்கள் கனவுகளும் வளர உழைப்பும் பொறுமையும் துணிச்சலும் தேவை. எந்த ஒரு மகத்தான சாதனையும் ஒரே நாளில் நடைபெறவில்லை. அதற்கு காலம் தேவை. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்யுங்கள். இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை பெரிய வெற்றியாக மாறும். ஏமாற்றம் வந்தால் மனமுடைய வேண்டாம். அது ஒரு புதிய வாய்ப்புக்கு கதவை திறக்கும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை அறிந்து கொண்டு உங்களுடைய வழியை உருவாக்குங்கள். நீங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உங்கள் கனவுகளை எந்த ஒரு தடையாலும் நிறுத்த முடியாது. விடாமுயற்சி மட்டுமே வெற்றிக்கு காரணம். எதிலும் முன்னேற நினைத்தால் உங்களது முழு மனதையும் அதில் ஈடுபடுத்துங்கள். எந்த தடைகளும் உங்களை தடுக்கும் போது அதை ஒரு புதிய பாடமாக கருதி முன்னேறுங்கள். உங்களுக்கு பிடித்தது என்ன என்பதை உணருங்கள். அதில் உங்கள் முழு திறமையையும் செலுத்துங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் உறுதியுடன் நடந்தால் வெற்றி உங்கள் பின்னால் ஓடிவரும். எல்லா சாதனைகளும் ஒரு கனவில் தொடங்குகிறது. அந்த கனவை நனவாக்கும் கடமையும் உங்களுடையது. உங்களது பயணத்தில் பலரும் சந்தேகிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களையே நம்புங்கள். முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். முயற்சிக்க கூடாதென்றால் ஒரு வாய்ப்பை விட்டு விடுகிறோம். தோல்விகள் வந்தால் அதை பயமாக எண்ணாமல் ஒரு புதிய வாய்ப்பாக எண்ணுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பயிற்சி. இன்று நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் நாளை நம்மை பலப்படுத்தும். வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல. நீங்கள் எதை சாதிக்க நினைத்தாலும் அதை விடாமல் தொடருங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் எளிதாக கிடைக்காது. ஆனால் அதற்காக முயற்சியை நிறுத்த வேண்டாம். உங்களுடைய மனப்பொறுப்பை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக விடாதீர்கள். உங்களால் முடியும் என்பதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் நினைத்ததை விட பெரிய வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ஈசன் உங்களை கைவிட மாட்டேன். உங்கள் உழைப்பை மதிக்கவும் உங்களது கனவுகளை உருப்பெற செய்யவும் தொடர்ந்து உழைக்கவும். ஒவ்வொரு முயற்சியும் உங்களை வெற்றிக்கு ஒரு படி அருகில் அழைத்துச் செல்லும். கடைசியில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்கள் முடிவுகளின் அடிப்படையில் அமையும். அதனால் இன்று உங்களால் முடிந்தவரை சிறந்த முடிவுகளை எடுக்கவும். முயற்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வெற்றிக்கான ஒரு புதிய படியாக இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உழைப்புடன் முன்னேறுங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். உங்களுக்கு பிடித்த சிவ ஆலயம் எது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். ஈசனை நம்புங்கள். அவா நம் வாழ்வை ஆத்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவா. ஓம் நம சிவாய. நன்றி.